வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், அடுத்ததா லேசர்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன டிசீஸ்க்கெலாம் இப்போ லேசர் யூஸ் பண்ணுறீங்க? லேசர்ஸ் நிறைய டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஏன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர்ஸ். ஓகே, ஸ்கார்ஸ் வருது, ஆக்னி ஸ்கார்ஸ் வருது, இல்லாட்டி ஈவன் பர்ன் ஸ்கார்ஸ், அடிபட்டு ஸ்கார்ஸ் வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் CO2 லேசர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, அது வி யூஸ் தட். அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கார்ஸை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணி அதை ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, கூடவே இந்த மார்க்ஸ் ஒரு லேடி மங்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி மங்கு, வேறு ஏதாவது பிக்மெண்டேஷன் இல்லை சின்ன சின்ன மோல்ஸ் இருக்கிறது, அது சில பேருக்கு மோல் பெருசாகி அதுலேருந்து முடியெலாம் வளரும். ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அது வேறு டைப் ஆஃப் லேசர் Q-switched ND-AGN இருக்குது. அதே மாதிரி ஹேர் ரிமூவல், இப்போ லேடிஸ்க்கு அன்னெசரியாக ஃபேஸில் ஹேர் வளருது, ஒரு ஜென்ஸ் வந்து பியர்டை நல்லா ஷேப் பண்ணும். பிகாஸ் இப்போ பியர்டு வச்சுக்கிறது இஸ் த நியூ ஃபேஷன். ஸோ அது வந்து இஃப் தே வாண்ட் டு ஷேப் இட், அந்த மாதிரி லேசர் ஹேர் ரிமூவல் இருக்குது. ஓகே, நிறைய விதவிதமான லேசர்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங்க்கு லேசர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின் டைட்டனிங் லேசர்ஸ் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி லேசர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, வெரி மெனி ரீசன்ஸ். அண்ட் இதெல்லாம் இட்ஸ் அ குட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது வந்து சர்ஜரியே தேவையில்லை. தே டோன்ட் ஹாவ் டு கோ அண்டர் த நைஃப். ஓகே, அண்ட் வந்து செஞ்சுட்டு தே கேன் ஜஸ்ட் கேரி ஆன். இட்ஸ் அ 1 hour ப்ரொசீஜர் மேக்ஸிமம். ஓகே. ஸோ எல்லா நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour 45 minutes. யா, டெஃபினெட்லி வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புவனேஸ்வரி மேடம், திருத்தணிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். டாக்டர் இருக்காங்க புவனேஸ்வரி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே வணக்கம் மேடம். வணக்கங்க, சொல்லுங்கள். மேடம், இது முகத்தில் ஸ்னிப்பிள் மாரி அதிகமாக வருது மேடம். ஓகே ஓகே, எத்தனை நாளாக இந்த மாதிரி வருது? அது கட்டி மாதிரி வருது மேடம். ஆ, அதுக்கப்புறம் அது முன்னாடி சீவு மாதிரி வருது. ஓகே. இது என்ன வயசாகுதுங்க உங்களுக்கு? எங்களுக்கு 30 மேடம். 30. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஏதாவது சைல்டு பர்த் நான் கேட்டேன்ல, ஏதாவது குழந்தைங்க இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது ஆச்சா? ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஹார்மோனல் மாத்திரை சாப்பிட்டீங்களா? எதுவும் சாப்பிடல மேடம். எதுவுமே சாப்பிடல, தானாகவே வருது? அதுவா தானாவே வருது மேடம். அது வந்து ஏஜ் அட்டனாலேருந்து வந்து இருக்கு மேடம். அது ஓ சரி. முடியுங்க ஜாஸ்தி ஏதாவது முடி வளருது இல்லை தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? முடி வளருது இல்லை மேடம். முடி அப்படியே இருக்கு மேடம், ஆனால் கொட்டுறதும் கிடையாது. ஓகே, தலைமுடி சொல்கிறீங்க. ஓகே ஓகே, சரி, நோ ப்ராப்ளம்ங்க. இது பார்த்துடலாம். ஏன்னா யூஸ்வலி 30 வயசுக்கு மேலே வருதுன்னா வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். சாதாரணமாக பருவத்தில் வர பிம்பிள்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ், ஆன்டி ஆக்னே ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட் போட்டு அந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் இதுக்கு டோட்டல் க்யூர்னால் அது என்ன பிரச்சனைன்னு ஆழமாக பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணி அதுக்கு தகுந்தபடி மாத்திரை கொடுத்தோம்னா இட் வில் பி க்யூர்ட். இதுக்குன்னு எந்த ப்ரொசீஜர் எதுவும் தேவைப்படாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். நான் அரக்கோணத்துலேருந்து பாத்திமா பேசுகிறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். வணக்கங்க, சொல்லுங்கள். மேம், எனக்கு இது ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக சுருக்கமாக இருக்குது மேம். இப்போ இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஃபேஸில் மட்டும்? ஆமாம் மேம். அது எங்கே வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஓகே, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வாங்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா மேம்? நீங்கள் ஷோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கால் பார்த்துக்கலாமா? வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் பெரம்பூர்லேருந்து பேசுகிறோங்க. உங்கள் பேருங்க? ஹேமா மாலினி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். டாக்டர், எனக்கு 51 வயசு ஆகும்போது தான் டாக்டர் பீரியட்ஸ் நின்னுது. ஓகே. அப்போ நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட எப்பவுமே ஃபேமிலி டாக்டர்கிட்ட போகும்போது ஏன் இப்படி கண்ணு அதிலெல்லாம் பை கட்டின மாதிரி தொங்குது, உங்களுக்கு கிட்னி டெஸ்ட் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஆனால் இந்த ஹார்மோன் குறைபாடுனால இப்படி இருக்குதுங்கிறது டாக்டருக்கும் தோணல, எங்களுக்கும் தோணல. அப்புறம் அந்த ரிசல்ட்லாம் நல்லா இருக்குமே அப்படியே விட்டுட்டோம். ஆனால் இப்போ இந்த 4 வருஷத்துல மக்கள்லாம் ரொம்ப தொங்கி போய் இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் தொங்கிடும் பாருங்க. அது மாதிரி தொங்கிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி துக்கம் மாதிரி விசாரிக்கிறாங்க, ஏன் இப்படி ஆயிட்டேன்னு. கவலைப்படாதீங்கம்மா, அதை டெஃபினட்டாக பார்த்து க்யூர் பண்ணிடலாம். இந்த இடத்துல மட்டும் ஃபேட் தொங்குது,
முழு கண்ணை சுற்றி வீக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கலாம். பண்ணிட்டோம். பட் இந்த கீழே இடம் மட்டும் ஃபேட் தொங்குது, முகம் அப்படியே தொங்கி போகுது, வயசாகுதுன்னா நம்ம அதை பார்த்துலாம். ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ், ஆழமாக இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த தொங்கி போன ஸ்கின்னை கொஞ்சம் ப்ளம்ப் ஆகிட்டு கொஞ்சம் அந்த யூத்ஃபுல் லுக் கொண்டு வரலாம். அது பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி ரொம்ப மோசமாக இருக்குதுன்னா சர்ஜிக்கலாக கொஞ்சம் ஃபுல் ஃபேஸ் லிஃப்ட்னு சொல்லுவோம். அந்த த்ரெட் போட்டு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி அந்த எல்லா இடத்துலையும் அந்த தொங்கி போன ஸ்கின்னை டைட் ஆக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டிடலாம். ஸோ நம்ம பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அட் ஆல். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? லக்ஷ்மி மேடம், சென்னை. டாக்டர் இருக்காங்க லட்சுமி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. எஸ் மேடம், இந்த தேர்ட் இருக்குல்ல அந்த இடத்துல செதை ரொம்ப தொங்கி இருக்கு மேடம். ஓகே. எங்க? இந்த முகத்துக்கு கீழே தேர்ட், இந்த தாடையா? ஓகே கீழே ஓகே. அது என்ன ரொம்ப தொங்குது மேடம். சரிங்க. அது நாங்கள் அதான் நான் சொன்னேன்ல, பிஞ்ச் பண்ணி பார்ப்போங்க. அது நல்லா ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா சில மெஷ் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் விட்டுட்டு அதை அப்படியே லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அது தொங்கி போன ஸ்கின் வந்து அப்படியே லிஃப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலும் நல்லா அழகாக இருக்கும், யங்காக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் அந்த கழுத்து ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. அது ரொம்ப மைல்டாக இருக்குது, அவ்வளோ தொங்கலை, பட் ஆனால் அந்த தோல் ரொம்ப லூஸாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 1 millimeter இன்ஜெக்ஷன், அந்த நீடில் வச்சு இன்ஜெக்ஷன் ஒரு 4 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தோல் நல்லா சுருங்கி டைட் ஆகிடும். ஸோ பார்த்துட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம், என் பேர் மனோஜ்குமாருங்க. ஓகே. டாக்டர் இருக்காங்க மனோஜ்குமார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஏஜ் 28. ஓகே. மேடம், இப்போ வந்து என்னன்னா முடி வந்து ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்க மாதிரி, வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப கொட்டுது. ஹெட்ல பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ல அப்படியே வருது மேலே, ரொம்ப 2 பக்கம் அப்படி மேலே ஏறின மாதிரி ரொம்ப. ஓகே. இந்த இடத்துல ஏறுதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாங்க. ஓகே. அது அப்போனா அது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏர்லி ஸ்டேஜில் சொட்டை விழுகிற பேட்டர்ன் தான். ஏன்னா இது அப்படியே ஏறி 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 தான் அந்த அந்த ஜென்ஸுக்கு அந்த முடி கொட்டுறது, சொட்டை விழுறது. ஸோ நீங்கள் 28னால ஏர்லி ஸ்டேஜில் இருக்கலாம். இதுக்கு டேப்லெட்ஸ் இருக்குங்க, சில சிம்பிள் டேப்லெட்ஸ் அண்ட் லோஷன்ஸ் இருக்குது. லோஷன் காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொட்டுற முடி கொஞ்சம் கம்மியாகும். பட் டேப்லெட்ஸ், ஹார்மோனல் டேப்லெட்ஸும் இருக்குது, முடி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸும் இருக்குது. அது ரெண்டும் கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு 6 months யூஸ் பண்ணிங்கனாலே இந்த கொட்டுற முடி டெஃபினட்டாக ஸ்டாப் ஆகும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம், நாங்கள் சண்டிகிரிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். மேம், குட் மார்னிங் மேம். எனக்கு ஏஜ் வந்து 30 ஆகுது மேம். ஓகே. ஹேர் பார்த்தீங்கன்னா கீழே அந்த உதட்டுக்கு கீழே வந்து ஹேர் வந்து ரொம்ப வளருது. ஓ சரி. நான் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன், இருந்தும் அது கண்ட்ரோல் ஆகலை. கேட்டால் அது 30, அது ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால அப்படிதான் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க. ஆமாம் ஆமாம். அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா முடியாதுங்களா? ரெண்டு காரணங்கள்னால ஹேர் க்ரோத் அந்த மாதிரி வருங்க இந்த இடத்துல லேடிஸ்க்கு. ஒன்று ஹெரிடிட்ரி, செகண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்மோன், நீங்களே சொல்கிறீங்களா ஹார்மோன் ரெகுலேட் இல்லை, ஜென்ஸ் ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி முடி வளரும். ஸோ லேசர் பண்ணி எடுத்துட்டாலும் உங்களோட ஹார்மோன் ரெகுலராக இல்லாட்டி மறுபடியும் முடி வளரதான் செய்யும். ஸோ நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டையும் பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்கன்னா யூஸ்வலி அதுக்கு 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த 3 மாதம் சாப்பிட்டிங்கன்னா முடி வளருதும் நின்றுடும். அண்ட் இருக்கிற முடியை நாங்கள் லேசர் வச்சு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வில்லிவாக்கத்துலேருந்து சந்தியா பேசுகிறேன் மேம். டாக்டர் இருக்காங்க சந்தியா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே மேம். சொல்லுங்கள். எனக்கு 21 ஏஜ் ஆகுது. ஓகே. இது தலையில வந்து ஃப்ரண்ட்ல வந்து முடி வந்து ரொம்ப இல்லாத மாதிரி தெரியுது, அப்புறம் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு மேம். ஓகே. இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஃபீவர் இல்லை இல்னஸ் ஏதாவது இருந்துச்சா? சிக்கன் பாக்ஸ் வந்தது மேம். சிக்கன் பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சா இல்லை அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு மேம். அதுக்கு முன்னாடி அனீமியா, தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா? நோ மேம். நத்திங். அப்சல்யூட்லி ஹெல்த்தி. நீங்கள் தானாகவே முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டா?
எஸ் மேம் எஸ் மேம். ஓகே, டேண்ட்ரஃப்லாம் எதுவும் இல்லை? நோ மேம். ஓகே, ஆனால் செக் பண்ணி பார்த்துடலாம். உங்கள் பார்ட்டிஷன் கொஞ்சம் ப்ராட் ஆகுது, பார்க்கும்போது உங்கள் ஸ்கேல்ப் நல்லா தெரியுது, டைரெக்டாக உங்கள் நல்லா விசிபிளாக தெரியுதுன்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி டேப்லெட்ஸ் ஆரம்பிச்சிடலாங்க, சொல்யூஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த வயசில் இந்த மைல்டு ஹேர் லாஸ்க்கு நம்ம யூஸ்வலி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். பார்த்துட்டு எதனால வருது, தேவைப்பட்டுச்சுன்னா we will also do a blood test செஞ்சுட்டு then we will come to the diagnosis, அதுக்கு தகுந்தபடி டேப்லெட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துடலாமா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் நந்தினிங்க, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் இருக்காங்க நந்தினி மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க நந்தினி. கம்மி பண்ணியாச்சுங்க. இப்போ கேளுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 இயர்ஸா ஹேர் ஃபால் ஆயிட்டே இருக்கு. ஓகே. நான் இந்த இண்டுலேக்கா போட்டுட்டு இருந்தேன், அப்பவும் ஒரு அளவுக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சது. இப்ப அதை நிறுத்திட்டேன்னா இப்ப டாத்ரி போட்டுட்டு இருக்கேன், அப்பவும் ஒரு அளவுக்கு டிஃபரெண்ட் தெரியுது. ஆனா ஹேர் வளரவே மாட்டேங்குது. எனக்கு கேர்லி ஹேரா ரொம்ப ரஃப்பா இருக்கு, சாஃப்ட்னஸ் இல்லாம. ஓகே, யூஸ்வலி கர்லி ஹேர் வளர்றது இன்னும் டைம் ஆகும்மா. ஸ்ட்ரெயிட் ஹேர் வளர்றது சீக்கிரமாக ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துடும், கர்லி ஹேர் வளர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலும் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் கூடவே ஆயில் மசாஜ் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது பண்ணுங்க. பட் எதனால முடி கொட்டுது, எதனால வளரலைன்னு நம்ம செக் பண்ண பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணணும், இல்லை டேண்ட்ரஃப் இருக்கான்னு அதை செக் பண்ணணும். அண்ட் உங்கள் ஹார்மோன்ஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு அதை பார்த்துட்டு, யூஸ்வலி லேடிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டேப்லெட் ஆரம்பிச்சுட்டு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். அந்த சொல்யூஷன் மார்னிங் அண்ட் நைட் அப்ளை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லாக உங்கள் டென்சிட்டி எல்லாமே ரீட்டைன் ஆகும், முடி கொட்டுறது கம்மியாயிடும். ஓகே டாக்டர், ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியும் நம்ம காலேஜ் கேட்டு நிறைய சந்தேகங்களுக்கும் எங்களுக்கு சூப்பராக பதிலளிச்சிங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.